தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் களத்தில் நிற்பதாகவும் தவிக களத்திலேயே இல்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் 2026 தேர்தலில் திமுகவிற்கும் தவிகவிற்கும் தான் போட்டி என விஜய் கூறுவது சிறந்த நகைச்சுவை என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக திமுக தான் போட்டி. நான் சொல்லக்கூடாது. களத்திலே கிடையாது, அவங்க களத்திலையும் கிடையாது, இனத்திலையும் கிடையாது, எங்களையும் கிடையாது. களத்தில் நிக்கிறது அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா, வெல்ல போவது யார்? அங்க நிக்கிறது மதம் கொண்ட யானை. அதிமுக எடப்பாடி பின்னாடி சினம் கொண்ட சிங்கமாக எடப்பாடி நிற்கிறார். சினம் கொண்ட சிங்கத்தோடு தோற்று ஓடும் மதம் கொண்ட யானை. இதுதான் வரலாறு படைக்கும். அதிமுக வெல்லும், ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதலமைச்சராவார். ஆனா எல்லா வழியிலும் பாதிக்கப்படுகின்ற மக்களை பாதுகாக்கின்ற தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான். அவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். சட்டமன்றத்தில் இன்னைக்கு கதாநாயகராக இருக்கிறார். திமுக ஆட்சியை இனிமே நீங்கள் பிடிச்சு தாங்க முடியாது. அது கவிழ்கின்ற கப்பல், மூழ்கின்ற கப்பல், முடிந்து போன கப்பல். ஆகவே அதை இனிமேல் செய்ய முடியாது. அதிமுக இன்னைக்கு பேருநடையோடு எடப்பாடியார் தலைமையில் அருமையான கூட்டணி அமைத்து வெற்றி நடை போடுகிறது. இந்த கப்பல் கரை சேரும். இதுல ஏறுறவங்க ஏறிக்க வேண்டியதான். அது நேரம் போய் சென்னை துறைமுகத்தில் போய் கோட்டைக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான்.